தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 1:12 நான் வாசிக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் யோவானிலே வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அதிகாரம். அது என்ன அதிகாரம் என்று நான் வாசிக்கும் போது தேவன் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியிலே வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு முழு அதிகாரத்தையும் தேவன் கொடுத்துள்ளார். தேவன் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினார், சிருஷ்டித்து அவர்களுக்கு தம்முடைய கிரியையாகிய பூமி, பறவைகள், மிருகங்கள், மச்சங்கள் எல்லாற்றையும் மச்சங்கள் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். பூமியை பண்படுத்தவும் அதிகாரத்தையும் கொடுத்தார். பூமியில் தன்னுடைய கிரிகளை வைத்து அவன் வாழ்க்கைக்கு ஏற்ற எல்லா உபகரமான பொருட்களையும் உருவாக்கும் அதிகாரத்தையும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துள்ளார். இந்த அதிகாரத்தை வைத்து இன்று மனிதன் எத்தனையோ நவீன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள், உண்டாக்குகிறார்கள். அது நமக்கு சில வேளை ஆபத்தாய் கூட முடிகிறது. தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம் எல்லாம் மேன்மையானது. எது தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் என்னும் நிலையில் நாம் அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவைகார அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு உறவை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். இது ஒரு உரிமை மட்டுமல்ல, இது ஒரு அதிகாரமாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து பாடுபட்டு இரத்த சிந்தி மரித்து இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது நம்முடைய கிரியையால் உண்டானதல்ல, இது அவருடைய கிருபையால் உண்டானது என்பதை மறந்து போகக்கூடாது. பூமியில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் தேவன் அந்த கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை உடையவராகிய இயேசு இருக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் நானும் உபயோகப்படுத்தி நாம் நலம் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் எந்தவித அதிகாரத்தையும் அவரால் தான் உண்டாயிருக்கிறது. இந்த அதிகாரத்தை கொடுப்பதும் எடுப்பதும் அவரால் மாத்திரமே முடியும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அனுபவிக்கிற பல அதிகாரங்களையும் தேவன் கொடுக்கிறார். அது நமக்கு அந்த நடக்கும் இந்த பூமியிலே உள்ளது. நாம் சுவாசிக்கும் காற்று அவருடையது, நாம் உண்ணும் ஆகாரம் அவருடையது, நாம் பருகும் நீர் கூட அவருடையது. ஆனால் சில அதிகாரங்களை இன்னும் தன் கையில் வைத்திருக்கிறார். சமாதானம் அவர் உண்டாக்குவது. நான் தையின் பிரயாசத்தை அனுபவிக்கும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் தேவன் வைத்துள்ளார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தையும் தேவன் வைத்துள்ளார். அவருடைய மாத்திரமே உள்ளது. பழிக்கு பழி வாங்கும் அதிகாரமும் அவர்தான் இருக்கிறது. அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். நம்முடைய அதிகாரங்களை பயன்படுத்தியும் அவருடைய அதிகாரங்களை பயந்து நாம் வாழ வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லாமல் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ரத்தத்திலாவது மாம்ச சிந்தையிலாவது புருஷனுடைய சித்தத்திலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியேப்பட்ட அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.